அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதய கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். சிந்தனையில் போற்றிடுவோம், செந்தமிழில் பாடிடுவோம், வந்தனைகள் செய்து வணங்கிடுவோம். முந்து புகழ் பாரதத்தாய் பெற்ற பெரும் பாக்கியத்தால் வந்து உதித்த சாரதத்தாய் வாசமலத்தாள். இது கவிமணி தேசிக விநாயகம் பாடியுள்ள ஒரு பாடல். சாரதா தேவியை போற்றுகின்ற வகையில் அமைந்த இந்த பாடல். இதில் சிந்தனையில் போற்றுவது, செந்தமிழில் பாடுவது, வந்தனைகள் செய்து வணங்குவது, இதெல்லாம் போற்றுவதை பற்றிய பகுதிகள். யாரை என்பதற்கான பதில் அடுத்த அடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர் பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு அழகான தொடர். பாரத தாய் பெற்ற பெரும் பாக்கியத்தால் வந்து உதித்த சாரத தாய். சாரதா தேவிக்கு இதை விட வேற என்ன சொல்ல வேண்டும்? பாரத தாய், அவளையே நாமெல்லாம் போற்ற வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பாரத தாய் பெற்ற பெரும் பாக்கியத்தாலே தான் இங்க வந்து சாரத தாயே தோன்றினார் என்று அந்த கவிமணி சொல்லுகிறார். இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் என்று கருதிவிடக்கூடாது, கருதிவிட முடியாது. கவிஞர்கள் எதையாவது ஒன்று சொல்லும் போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. இது அப்படி சொன்னதா என்றால் இல்லை. ரொம்ப ஆழ்ந்த வார்த்தைகள், ஆழ்ந்து சிந்தித்து பயன்படுத்தி இருக்கின்ற சொற்கள். எப்படி நமக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் மறுபடியும் யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரு காலத்தில் உலக வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால் உலகத்திற்கே ஆன்மீகத்தை வழங்கக்கூடிய ஒரு பெருநாடாக விளங்கியது நம்முடைய திருநாடு. இன்னொரு வகையிலே சொல்ல போனால் இந்த உலகம் முழுவதையும் தன் ஆன்மீகத்தால் வென்றெடுத்த நாடு இந்த நாடு. சுவாமி விவேகானந்தர் பிற்காலத்தில் சொல்வார், ஓ இந்தியா, உன் ஆன்மீகத்தால் உலகையே வெற்றி கொள் என்று சொல்வார். அது அந்த காலத்திலேயே நடந்ததுதான், அதை மீண்டும் நிகழ்த்தி காட்டு என்று அவர் சொன்னார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய ஆன்மீகத்தினால் அகில உலகத்தையும் வென்ற நாடு இந்த நாடு. இந்த நாட்டின் பாரமார்த்திக பெருமைகள், செய்திகள், உண்மைகள் எல்லாம் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் பரவி இருந்தது. ரொம்ப காலத்திற்கு முன்னாலேயே உலகிற்கே ஒரு குருவாக ஆச்சாரிய பீடத்திலே அமர்ந்திருந்தது இந்த நாடு. அதெல்லாம் ஒரு காலம். அப்புறம் அப்படியே காலம் மாறி 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 பொய்யாய் பழங்கதையா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுபோல இந்த நிலை அப்படியே மாறி போய்விட்டது. இந்தியா என்றால் அவ்வளவு வியந்து பார்த்து கொண்டிருந்த நிலை மாறி இந்தியா என்றாலே ஒரு ஏளன பார்வையை செலுத்தக்கூடிய நிலை மற்ற நாடுகளில், குறிப்பாக மேலை நாடுகளில் ஏற்பட்டது. அந்த நிலை உச்சமாக இருந்த காலகட்டத்திலே தான் மேலை நாடுகளுக்கு சுவாமி விவேகானந்தர் பயணம் செய்தார். அப்படி அவர் பயணம் செய்வதற்கு முன்னாலே இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளுவது அவசியமா வேண்டாமா என்ற தயக்கம் அவர் மனத்தில் இருந்தது. அவருடைய அந்த பரிவிராஜக வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலகட்டம் இந்தியா முழுவதும் யாத்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்போது அதில் அவர் சந்தித்த பல பேர் இதை சொன்னார்கள். அமெரிக்காவிலே சிகாகோ மாநகரிலே ஒரு சமய பேரவை நடைபெறுகிறது சுவாமிஜி, நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. முதலில் அதை அவர் அவ்வளவு பெரிதாக பொருட்படுத்தவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த கருத்து அவர் காதில் விழ ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் யோசனை செய்ய ஆரம்பித்தார். போகலாமா என்று சிந்தித்தார். சரி, போனால் போகலாமே என்ற நிலைக்கு வந்தார். இப்படி படிப்படியாக அந்த நிலை மாறி மாறி ஒரு வழியாக சென்னையிலே அவர் இருந்தபோது அங்கிருந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் போயே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். அப்போது அவருடைய மனத்திலும் கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் எழுந்தது. அதை தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் ஒரு தெய்வீக காட்சியின் மூலமாக அவர் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு உணர்த்தினார்.
இவ்வளவெல்லாம் ஆன பின்னாலேயும் முழு மனசாக அவரால் முடிவு செய்ய முடியவில்லை. அந்த நிலையில அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அன்னை சாரதா தேவியினுடைய அருளும் ஆசியும் கிடைத்தால் இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளலாம் என்று தீர்மானம் பண்ணினார். சென்னையில் இருந்தபடியே அன்னைக்கு கடிதம் எழுதினார். இது மாதிரி எல்லாரும் சொல்லுகிறார்கள், எனக்கும் அப்படி செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கிறது, நீங்கள் அனுமதித்தால், நீங்கள் ஆசி கூறினால் நான் அதை செய்கிறேன் என்று. அதே மாதிரி அங்கிருந்து அனுமதியும் வந்தது, ஆசியும் வந்தது. அதன் பிறகுதான் சுவாமிஜி தம்முடைய மேலை நாட்டு பயணத்தை தொடங்கினார். மீண்டும் இந்த உலகத்தை தன் ஆன்மீகத்தால் வென்றார். இந்தியாவின் ஆன்மீகத்தால் சுவாமிஜி இந்த உலகையே வென்றார். அங்கே அவர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது. போகிற இடமெல்லாம் அவர் நம் நாட்டினுடைய வேதாந்த கோட்பாடுகளை விரிவாக எடுத்துரைத்தார். அவற்றை கேட்பவர்கள் அப்படியே ஈர்க்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய வேதாந்த சொற்பொழிவுகளிலே ஆர்வம் கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவற்றை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார்கள். பலர் சுவாமிஜியை குருவாக கொண்டார்கள். மீண்டும் இந்தியா ஆச்சாரிய பீடத்திலே ஏறி அமர்ந்து விட்டது. சுவாமிஜியை பல பேர் குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு இந்த குருவுக்கு குரு அந்த ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்ள ஆர்வம் கொண்டார்கள். அந்த குருவினுடைய தெய்வீக வாழ்க்கை துணை அன்னை சாரதா தேவியை பற்றியும் அறிந்து கொள்ள முற்பட்டார்கள். இப்படியாக அப்படியே படிப்படியாக வளர்ந்து கொண்டே சென்றது. சுவாமிஜியினுடைய மேலை நாட்டு சிஷ்யைகள் சில பேர் இந்தியாவுக்கு வந்தார்கள். அப்படி வந்தபோது அவர்களில் பலர் அன்னை சாரதா தேவியோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு மேலை நாடுகளிலும் அன்னையினுடைய பெருமை பரவலாக அறியப்பட்டது. நாளுக்கு நாடு வளர்ந்து கொண்டே சென்றது. அன்னை சாரதா தேவி பார்க்காமலே அவர் மீது பக்தி கொண்டவர்கள் பல பேர் ஆனார்கள். அன்னை சாரதா தேவி இந்த உடலை உகுத்து விட்டு சென்ற பின்னால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிவிட்டது. அன்னை சாரதா தேவி பிறந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அங்கிருந்து இங்கு பல பேர் வந்தார்கள். இப்படியாக இவ்வளவு நடைபெறுவதற்கு எது அடிப்படையாக அமைந்தது? அன்னை சுவாமிஜிக்கு வழங்கிய அந்த அருள் ஆசிதானே. அதனாலதான் கவிமணி பாடுகிறார், பாரதத்தாய் பெற்ற பெரும் பாக்கியத்தால் வந்துதித்த சாரதத்தாய் வாசமலர்த்தாள் என்று சொன்னார். ஆகவே இந்த இவ்வளவுக்கும் அடிப்படை இன்று உலகம் பூராவும் இந்தியாவினுடைய வேதாந்தங்கள் விரும்பி படிக்கப்படுகின்றன. வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் பின்பற்ற முயற்சி செய்கின்றார்கள். அப்படி இவ்வளவு ஆரம்பித்ததற்கு காரணமாக இருந்த அன்னை சாரதா தேவி மேலை நாடுகளில் மிக அதிகமாக அறியப்பட்டவரான போது அவரை பற்றிய புத்தகங்கள் நிறைய வெளிவர ஆரம்பித்தன. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஆய்வு நூல்கள் நிறைய வர ஆரம்பித்தன. அவற்றை படித்துவிட்டு அதன் பிறகு அதுக்காக இந்தியாவுக்கு வந்தவர்களெல்லாம் பல பேர் உண்டு. அன்னை சாரதா தேவியினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதிலே மிளிர்ந்த அவருடைய மேன்மையான பல பண்புகளையும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து இப்படிப்பட்ட ஒரு அன்னை இந்த இந்தியாவில் தோன்றியிருக்கிறார் என்றால் அந்த நாட்டை போய் பார்க்க வேண்டும். அவர் உடலோடு இப்போது இருக்கிறாரோ இல்லையோ, அவர் பிறந்த அந்த இடத்தையாவது நாம் காலால் மிதிக்க வேண்டும், கையால் தொட்டு வணங்க வேண்டும். அவர் எந்த இடத்தில் இருந்தாரோ, எந்த இடத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தாரோ அந்த இடத்தை பார்த்தாலே போது நமக்கு புண்ணியம் கிடைத்து விடும் என்று நினைத்துக் கொண்டு மேலை நாடுகளில் இருந்து இங்கு பல பேர் வந்தார்கள். நிறைய புத்தகங்களும் வர ஆரம்பித்தன. அந்த புத்தகங்களை பல பேர் விரும்பி படிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி அன்னையை பற்றி வெளிவந்த புத்தகங்களிலே ஒன்று ஸ்ரீ சாரதா தேவி த கிரேட் ஒண்டர் என்று ஒரு புத்தகம். அன்னை சாரதா தேவி ஒரு அதிசயம், மிகச்சிறந்த அதிசயம் என்று அப்படி ஒரு புத்தகம். அதில் அன்னையை பற்றி பல பேர் எழுதியிருக்கக்கூடிய அற்புதமான கட்டுரைகள் இடம்பெற்று இருக்கின்றன. அதில் ஒரு பகுதி ஹவு ஹோலி மதர் ஸ்ட்ரைக்ஸ் மீ என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே மேலை நாட்டுக்காரர்களால் எழுதப்பட்டவை. ஹவு ஹோலி மதர் ஸ்ட்ரைக்ஸ் மீ, தூய அன்னை என்னிடத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார், என் வாழ்க்கையில் அவருடைய தாக்கம் எப்படியெல்லாம் வேலை செய்தது என்பதை மேலை நாட்டு மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெரும்பாலும் அதில் பெண்கள் அதிகம், மற்றவர்களும் ஒன்று ரெண்டு உண்டு. அவர்கள் அதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள்.
என்ன என்ன காரணத்தினால் அன்னை என்னை ஈர்த்திருக்கின்றார், அவரால் நான் ஈர்க்கப்பட்டது எவ்வாறு, என்ன காரணம் என்று நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு 2 கட்டுரைகளின் சாரத்தை மட்டும் நாம் இப்போது பார்க்கலாம். நிறைய இருந்தாலும் ரெண்டே 2 கட்டுரை. இந்த 2 கட்டுரை எதற்காக நாம் எடுத்திருக்கிறோம் என்றால், அந்த ரெண்டுமே அதனுடைய அடிப்படை, அதனுடைய பொருள், உட்பொருள், கண்டென்ட்ஸ் சொல்றாங்க அல்லவா, அந்த உட்பொருளிலே ஒன்றுக்கொன்று நேர்மாறாக இருக்கும். இந்த கட்டுரையை பார்த்தா நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதுக்கு நேர்மாறாக இன்னொரு கட்டுரையில் இருக்கு. அப்படிப்பட்ட 2 கட்டுரைகள். அப்புறம் கடைசியில் ரெண்டும் கொள்ளுகிற முடிவு ஒன்றுதான். அந்த 2ம் அப்படி மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட 2 கட்டுரைகளும் எப்படி ஒரே இடத்துல போய் சந்திக்கின்றன என்பதற்கு இன்னொருத்தர் எழுதின ஒரு கட்டுரை அதே பகுதியில், ஹவ் ஹோலி மதர் ஸ்ட்ரைக்ஸ் மீ என்கிற அந்த பகுதியிலேயே இன்னொரு மேலை நாட்டார் எழுதிய ஒரு கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரையை நம்ம முழுவதாக இப்போ ஆராய போவதில்லை. அதில் ஒரு முக்கியமான வாசகத்தை மட்டும் பார்க்கலாம். பார்த்தா இந்த 2ஐயும் நாம் புரிந்து கொள்வதற்கு அது துணையாக இருக்கும். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், ஹோலி மதர்ஸ் லைஃப் இஸ் எக்ஸ்ட்ராடினரி என்று சொல்றார். இது யார வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு அடுத்தாற் போல ஒன்று சொன்னார். இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பிகாஸ் இட் இஸ் சோ ஆர்டினரி. அதான் அவர் எழுதியிருக்கிறது. எக்ஸ்ட்ராடினரின்னா அதீதமானது, அசாதாரணமானது, நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத பெருநிலையில் இருப்பதைத்தான் எக்ஸ்ட்ராடினரி என்று சொல்லுகிறோம். அன்னை சாரதா தேவியினுடைய வாழ்க்கை ஒரு எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லிட்டா அதோட முடிச்சுட்டா பரவாயில்ல. அது ஏன் எக்ஸ்ட்ராடினரின்னா, அது அவ்வளவு ஆர்டினரி, சோ ஆர்டினரி. இது என்னையா இது, ஒன்று அதையாவது சொல்லு, இல்லை இதையாவது சொல்லு, அதை சொல்லிட்டு அதுக்கு காரணம் இதுதான்னு சொல்றிய, என்ன அர்த்தம் என்ற கேள்வி வருகிறது அல்லவா. அதற்கு தான் நாம் முதல்ல சொன்ன அந்த 2 கட்டுரைகளையும் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தா புரிந்து கொள்ளலாம். முதல் கட்டுரை, அதில் முதல் கட்டுரைனா நாம் இப்போது சொல்லுகிறது, அதில் வரிசையில் வேற மாதிரி வரும். ஹெர்தா என்பவர் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரை, ஒரு பெண் பேர். அந்த கட்டுரையில் அவங்க அந்த எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுகிறோமே அந்த கோணத்தில் எழுதிட்டே போறாங்க. அதுக்கும் அவங்க அவளை எளிதில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லித்தான் சொல்றாங்க. நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எது என்னை பாதித்தது, என்னிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, எப்படி ஏற்படுத்தியது என்று சொன்னால் என்னால் சொல்ல முடியவில்லை. ஆரம்பத்தில் எனக்கு பெரிதாக அவங்க மேல ஒரு அபிப்பிராயம் ஒன்றும் உண்டாகவில்லை. உண்மையை தான் சொல்லணும், சும்மா அப்படி எப்படின்லாம் சொல்லக்கூடாது அல்லவா. அப்படித்தான் ஆரம்பிக்கிறார்கள். இருந்தாலும் இந்த காரணத்தினால் அன்னையினுடைய வாழ்க்கை என்னிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று என்னால் தெளிவாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட எப்படியோ என்னிடத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு விட்டது. அது எதனால் என்பதனை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு நிலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி சில பகுதிகளை சுட்டி காட்டுகிறார். முதலாவது நாம் சிந்திக்க வேண்டுவது ஸ்ரீ தட்சிணேஸ்வரத்திலே ஸ்ரீ ராமகிருஷ்ணருடன் அவர் வாழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அவங்க எழுதுறாங்க அப்படி. அந்த காலகட்டத்தில் பார்த்தால் அவர்களுக்கு இயல்பாக எப்போதும் நாணம் மிகுந்த ஒரு பெண்ணாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து, பிறந்ததிலிருந்து நாணம் என்பது அவர்களுக்கு ஒரு அணிகலனாக எப்போதுமே இருந்து வந்தது. தட்சிணேஸ்வரத்துக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணருடன் இருக்க ஆரம்பித்த பிறகு அந்த நாணம் அப்படியே தான் இருந்தது, கொஞ்சம் கூட மாறவில்லை. அந்த நாணத்தோடு சேர்ந்து ஒரு மகிழ்ச்சி, குருதேவரோடு வாழுகின்ற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி, முக மலர்ச்சி, இவையும் அவர்களுக்கு அணிகலன்களாக இருந்தன. இப்படி அந்த வாழ்க்கையை தொடங்கினார். குருதேவருக்கு சக தர்மிணி, தெய்வீக வாழ்க்கை துணை என்கிற நிலையிலே அவர்கள் செய்த பணிவிடைகளுக்கு அளவே கிடையாது. அவர்கள் பார்த்து பார்த்து எல்லாமே செய்வார். இவ்வளவெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் அவர் எங்கே இருந்து செய்கிறார், எப்படி எப்படி செய்கிறார் என்று தெரியாது. குருதேவருக்கு தேவையான உணவு தேவையான நேரத்தில் வரும். குருதேவர் பார்ப்பதற்கு தினந்தோறும் பல பேர் வருவார்கள். யார் எந்த நேரத்தில் வருகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்க சௌரியப்படி வருவாங்க. ஒன்றும் அவர் இதெல்லாம் காலமெல்லாம் போட்டுக்கிறது இல்லை. விசிட்டர்ஸ் அப்படின்னு போட்டு இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிலாம் கிடையாது குருதேவருக்கு. அவருக்கு 24 மணி நேரமும் விசிட்டர்ஸாக வரவேற்கக்கூடியவர் தான். நடுராத்திரி 12 மணிக்கு யாராவது தட்டுறாங்களோ வான்னு கூப்பிடுவார். அப்பேற்பட்டவர் அவர். அப்புறம் அவருக்கு துணைவியாக இருந்தால் இவங்களும் அப்படித்தான் இருக்கணும். அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார்.
வர்றவங்களை பார்த்து பேசுவார், ஆன்மீக பேருண்மைகளை அமுத மொழிகளின் மூலமாக வாரி வழங்கி கொண்டே இருப்பார். நேரம் போகிறதே தெரியாமல் கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில எப்படியாவது ஒரு வகையில் செய்தி அங்கே போயிடும். எங்கே அன்னை சாரதா தேவி இருக்கக்கூடிய நகபத்துக்கு போயிடும். நகபத்துங்கிற ஒரு சின்ன அறையில தான் அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு புறா கூண்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எழுதுறவங்க. அவ்வளவு சின்ன அறை, அதில் அவங்க இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இங்கே இருந்து ஒரு சின்ன சீட்டு போயிடும். இன்னைக்கு 4 பேர் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு 40 பேர் வந்திருக்கிறாங்க. எத்தனை எல்லாம் கணக்கு கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி, முதல்ல 4 பேர் அல்லது 10 பேர்னு சொல்லியிருந்தா அந்த 10 பேருக்கு வேண்டி சமையல் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இன்னும் 10 பேர் வந்திருக்கிறாங்க. இப்படி போகும் செய்தி. இப்படி எத்தனை பேர் வந்தாலும் அங்கே இருந்து உணவு வந்து கொண்டே இருக்கும். இது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அந்த உணவு தயாரிப்பதிலையும் அதில் ஒரு வித்தை வைத்திருந்தார்கள். இந்த அமுத சுரபின்னு சொல்றாங்கல்ல, அந்த அமுத சுரபியில எடுக்க வந்துகிட்டே இருக்குமா. அது மாதிரி ரகபத்திலிருந்து எடுக்க உணவு வந்துகிட்டே இருக்கும். அது ஒரே மாதிரியான உணவா அப்படின்னா அப்படி கொடுக்க முடியாது. பொதுவாக அந்த சாப்பாடு இருக்குது அல்லவா, நிறைய பேர் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு விருந்தினராக வந்தாலும் சரி, வீட்டிலேயே கூட, சொந்த வீட்டிலேயே கூட போட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருந்தவங்க இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் அதோட விட மாட்டாங்க. அதில் 2 குறை கண்டுபிடிப்பாங்க. 2 உப்பு கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்கும்மா, அதில் 2 உப்பு கொஞ்சம் அதிகமாயிட்டுதம்மா. இது மனித இயற்கை தான். எல்லா இடத்துலையும் நம்ம இதை பார்க்கலாம். ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு இளைஞனுக்கு திருமணமாகி விட்டது. மனைவி வந்து சமையல் நல்லா பண்ணுவார். வீட்டிலேயே நல்லா கற்றுக்கிட்டு வந்திருந்தா, கணவனுக்கு பார்த்து பார்த்து செய்து போட்டுக்கிட்டே இருந்தா, அவன் பாட்டு சாப்பிடுவான். ஒரு விதமான உணர்ச்சியும் இருக்காது முகத்தில். மண்ணை திங்கிற மாதிரி திம்மா, விதவிதமான சுவை பொருந்திய உணவு. இவன் ஒரு நாளாவது நம்ம பாராட்டுவானான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் பொறுக்க முடியாமல் கேட்டுட்டான், என்ன எப்படி இருக்குதுங்க? என்னம்மா இருக்குது, எங்க அம்மா பண்ண மாதிரி வருமானாங்க. சரி, என்னம்மா அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட இப்போ போய் கேட்டான். என்னங்க, நான் இப்படி கேட்டேன், அவங்க இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படியே சொன்னாங்க. நான் அவனுக்கு சாப்பாடு பண்ணி போடும்போது என்ன சொல்லுவான் தெரியுமா? ஹாஸ்டல்ல இருந்த மாதிரி இல்லைன்னா, அம்மா நீ தான் சமைச்சு போடுற, ஹாஸ்டல்ல எப்படிலாம் போடுறான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான் அவன். அவன் பேச்செல்லாம் காதில் வாங்கிக்காதுன்னாங்க அந்த அம்மா. அது மாதிரி இது மனித இயற்கை தான். ஆனால் அன்னை சாரதா தேவியை பொறுத்தவரையிலும் இந்த பேச்சு கூட வந்து விடாமல் குருதேவர் ரொம்ப அதீதமான தவம் செய்து அவருடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் ரொம்ப மென்மையாகி போய்விட்டன. அதனால அதற்கு தகுந்த எளிதில் ஜீரணமாக கூடிய உணவை கொடுக்க வேண்டும். ஆனால் அவரை பார்க்க வருகிறவர்களும் அப்படி இருப்பாங்களா? இவருக்கு கொடுக்குற கஞ்சியவே எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? அதுலேயும் குறிப்பா நரேந்திரர் இருக்காரே, அவர் நல்ல பயில்வான் சாமின்னு அவருக்கு பிற்காலத்தில் பேர் வந்தது. அஜானுபாக இருப்பார். அவரை கொஞ்சம் கஞ்சியை கொடுத்து குடினா அது நீயே குடிச்சு கொண்டு போயிடுவார். அதனால அவருக்கு இங்கே போகும்போதே சொல்லி அனுப்புவாருங்க, நரேன் வந்திருக்கிறான், அவனுக்கு நல்ல சப்பாத்தி, நல்ல பருமனான சப்பாத்தியா பண்ணி போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். அதே மாதிரி போடுவாங்க. அதையாவது அவர் சரியா சாப்பிட்டாருன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னப்பா நல்லா இருக்குதா? எல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் பத்தியக்காரனுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி இருக்குதுன்னாரு ஒரு நாள். சப்பாத்திய பருமனா போட்டாச்சு, அதுக்கு தொட்டுக்கொள்ளுகிறதுக்கு ஒரு கூட்டு வச்சிருக்கிறாங்கல்லவா, அதுல கொஞ்சம் சுவை குறைவா இருந்துதான். அதைத்தான் அவர் சொல்றாரு, பத்தியக்காரன் சாப்பிடுற சாப்பாடு மாதிரி இருக்குதுன்னாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அத்தனை பேருக்கும் ஏற்ற உணவு அங்கே இருந்து வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்படி ஒருத்தர் செய்யறாங்களே, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு யாருமே கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா பார்க்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். 4:30 மணிக்கு முன்னால எழுந்து கங்கையில போய் குளிச்சுட்டு வருவாங்க. அந்த இருட்டுல போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நகபத்துக்குள்ள போய்விட்டால் அதோட சரி, நாள் முழுக்க வெளியிலே வரமாட்டாங்க. அப்படி அந்த நாணம் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு நாணம் யாரும் பிற்காலத்தில் குருதேவருடைய சீடர்கள் பக்தர்கள் எல்லாம் ரொம்ப அதிகமான போது கூட அதுல பொறுக்கி எடுக்கப்பட்ட ஒரு சிலர் மட்டும் ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தா போய் சொல்லிட்டு வான்னு அனுப்புவாரு. அவங்களும் அவ்வளவு தடதடன்லாம் போயிட முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி அங்க நின்று இங்க நின்று அவங்க அந்த பக்கம் நிற்பாங்க, இவங்க இந்த பக்கம் நிற்பாங்க. அவ்வளவு பெரிய சுவாமிஜியே வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்த போது கொஞ்சம் தூரமா நின்றுட்டு அவர் சொல்லுவாராம். அவங்க கேட்பாங்க, அங்க பக்கத்துல ஒரு அம்மா இருப்பாங்க, மொழிபெயர்ப்புன்னு சொல்றோமே அதே மொழியிலேயே மொழிபெயர்ப்பு. 2 பேரும் வங்காள மொழி தான் பேசுவாங்க.
அம்மா ஒன்று ஏதாவது மெதுவாக பேசுவாங்க, அதை அந்த அம்மா எடுத்து சொல்லுவாங்க, அம்மா அப்படி கேட்குறாங்க அப்படின்னு. இவங்க பதில் சொல்லணும், இவர் இப்படி சொல்கிறாருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாணம். ஆனால் அந்த நாணம் என்பது மற்றவர்கள் மனத்தை உறுத்தாத நாணம். அதுதான். இல்லைன்னா பார்க்கும்போது என்ன இது இப்படி ஒரே அடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தோணும் அல்லவா? அது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நாணத்தோடு இருந்து கொண்டே அந்த தாய்மையை எல்லாருக்கும் வாரி வழங்கி கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே. குருதேவருக்கு பணிவிடை, அவருடைய சீடர்களுக்கு பணிவிடை, அவருடைய பக்தர்களுக்கு பணிவிடை, இவ்வளவும் நடந்து கொண்டே இருக்கும், இருக்கிற இடம் தெரியாமலே. இது ஒரு அதிசயம் தானே. அந்த கட்டுரை எழுதுறவங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்கன்னா, இப்படி எல்லாம் இருக்குது, ஆனா அதனாலெல்லாம் என் மனசுல ஒரு பெரிய தாக்கம் வந்துடலையேங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்றாரு. சரி, அந்த காலகட்டத்தை தாண்டி வந்தாச்சு. ஒரு நாள் குருதேவர் மகா சமாதி அடைந்து விட்டார். இப்போது அவரையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த கூட்டம் இருக்குதல்லவா, சீடர்கள் கூட்டம், பக்தர்கள் கூட்டம், அவர்கள் எங்க போவார்கள்? திருப்பியும் அவங்க வந்துதானே ஆகணும். குருதேவருடைய உடல் மறைந்து விட்டது, இனிமேல் நாங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம் என்று சொல்ல முடியுமா? மீண்டும் அவர்கள் மனம் அங்கு ஈர்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு குருதேவர் அவர்களை ஆட்கொண்டிருந்தார். அதனால அவர்களுக்கு மீண்டும் ஒரு பிடிப்பு வேண்டும். அந்த பிடிப்பாக தம்மை ஆக்கி கொண்டார் அன்னை சாரதா தேவி. அப்போ அந்த நாணத்தை கொஞ்சம் அப்படியே குறைத்து வைத்துக் கொண்டார். அவசியமானால் யாரையும் பார்க்கலாம், யாருக்கும் பதில் சொல்லலாம், தேவையான விளக்கங்களை சொல்லலாம் என்று அடுத்த நிலைக்கு வந்து விட்டார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்றுன்னு யோசனை பண்ணுனா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அல்லவா? அது கூட இவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல, இந்த கட்டுரை எழுதினவங்களுக்கு. அதன் பிறகு சுவாமிஜியினுடைய தலைமையில மனம் உருவாயிற்று. சீடர்கள் எல்லாம் சேர்ந்து சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு அவ்வப்போது பல சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் யாரிடத்துல போய் பார்ப்பதுன்னா அம்மாட்ட போய் கேட்கலான்றாங்க. நாம் ஏற்கனவே சொன்னது போல மேல்நாட்டுக்கு போவதற்கு முன்னாலேயே சுவாமிஜி அன்னையின் இடத்துல அனுமதி வாங்கி கொண்டுதான் போனார் என்று சொன்னோம். திரும்பி வந்த பிறகும் கூட, மடத்தை உருவாக்கிய பிறகும் கூட பல்வேறு நிகழ்வுகளிலே அம்மாவுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் நடந்து கொள்வார்கள். ஒரு சமயம் ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, சீடர்கள்ல ஒருத்தருக்கு, என்ன நிறைய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு. ஒரு நாள் பார்த்தா பிரம்மாண்டமா அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறாரு. இன்னொரு சமயம் பார்த்தா குருதேவர் இப்படி செய்ய சொன்னாரு, அது அவர் வழியில் நாம போக வேண்டுங்கிறாரு. குருதேவர் இதெல்லாமா சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? பக்தி வேணும், ஞானம் வேணும், ஜபம் தியானம் முதலிய சாதனைகளை செய்ய வேண்டும், இப்படித்தான் சொன்னாரே தவிர சேவை செய்ய அதை பண்ணு இதை பண்ணுலாம் அவர் ஒன்றும் பெருசா சொன்ன மாதிரி தெரியலையே. அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க சொல்றாங்க. அவர் எல்லாம் தான் சொல்லி இருக்கிறார், அது வேற விஷயம். இப்படி கொஞ்சம் குழப்பம் வரும்போது அந்த ஒரு சீடர் இன்னொரு சீடர் இடத்துல இதை சொன்னார். எனக்கு எதை பின்பற்றுவது என்றே பல சமயங்களில் தெரிய மாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு. ஒன்றும் பண்ணாத, நேரம் அம்மா கிட்ட போ, உன் மனசுல என்ன குழப்பம் இருக்குதோ அதை அப்படியே அங்க கொண்டு கொட்டு, உடனே தீர்வு கிடைத்து விடும். இப்படி நாணமே வடிவாக இருந்த எளிமையான ஒரு கிராமத்து பெண்மணி பெரிய பெரிய கல்வி கற்ற சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயப்பாடுகளுக்கு தீர்வு காட்டக்கூடிய ஒப்பற்ற ஒரு வழிகாட்டியாக குரு நிலைக்கு உயர்ந்து விட்டார். இது அந்த காலத்துல பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஒரு ஓரமா இருக்க வேண்டியவர்கள் என்று கருதப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்துல ஒரு எளிய கிராம பெண்மணி ஒரு குரு நிலைக்கு உயர்ந்து இவ்வளவு சீடர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவராக ஆனார் என்றால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? அதுவும் இவங்களுக்கு பெருசா தெரியல. அதன் பிறகு அந்த சீடர்களுக்கு வழிகாட்டுவது, மடத்தை வழி நடத்துவதற்கு ஆலோசனைகள் கூறுவது, இப்படியெல்லாம் செய்த பிறகும் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் இவர்கள் காலம் பூராவும் தொடர வேண்டும் என்கின்ற நிலை இருந்தும் கூட அவர்கள் அந்த நாணத்தை முழுசா கடந்துட்டாங்கன்னா அப்பவும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படியெல்லாம் பலவிதமான நிலைகளை கடந்து அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. இப்போ யோசனை பண்ணி பார்ப்போம். அந்த கட்டுரை எழுதுறவங்க சொல்றாங்க, இப்போ எதை வைத்துக் கொண்டு இந்த மேலை நாட்டு மக்கள் இவரை ஏற்றுக்கொண்ட, தன்னையும் உட்படுத்தி சொல்கிறார்கள். பொதுவாகவே ஒரு மேலை நாட்டு மக்களுக்கு ஒரு இயல்பு உண்டு. யாராவது ஒருத்தரை பற்றி ரொம்ப போற்றி புகழ்கிறார்கள் மேலை நாட்டு மக்கள் என்று சொன்னால் அந்த யாரை போற்றுகிறார்களோ அவர் பெரிய சாதனை நிகழ்த்தியவராக இருக்க வேண்டும் ஒன்று, அல்லது அவருக்கென்று அசாத்தியமான ஒரு ஆளுமை இருக்க வேண்டும், அல்லது மற்ற மனிதர்கள் சராசரி மனிதர்களை விட நான் மேலானவன் உயர்ந்தவன் என்று ஏதாவது ஒரு வகையில் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களை தான் வந்து ஆஹான்னு பார்த்து போற்றுவார்கள், புகழ்வார்கள் மேலை நாட்டு மக்கள். இப்போ இப்படி இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன?
செயற்கரிய செய்ய வேண்டும், சாதனைகள் நிகழ்த்த வேண்டும், மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை விட தன்னை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்றெல்லாம் ஒருவர் நினைக்கின்றார் என்றால் அதற்கு எது ஆதாரமாக இருக்க முடியும்? அந்த நான்கிறது தானே. நான் என்கின்ற அந்த தன் முனைப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் எப்படிலாம் தன்னை உயர்வுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட முடியும். இப்போ அம்மாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால், துருவி துருவி ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த நானுக்கு அங்க இடமே கிடையாது. எந்த இடத்திலையும் இந்த நான் என்பதை நாம ஆராய்ச்சி பண்ணி காணவே முடியாது. அப்படி இருந்தும் இந்த மேலை நாட்டு மக்கள் ஏன் அவர்களை போற்றுகிறார்கள் என்று அவங்களே அந்த கேள்வியை போட்டுக்கொண்டு, சரி மீண்டும் நம்ம முதல்ல இருந்து வரலான்னு திரும்பி வர்றார். அப்போ 3 முக்கியமான நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகின்றனர். என்ன 3 முக்கியமான நிகழ்ச்சிகள் என்றால், ஒன்று, காமார்புக்கூர்ல ஸ்ரீராமகிருஷ்ணர் போய் தங்கி இருந்த ஒரு காலகட்டம். தட்சிணேஸ்வரத்தில் இருந்து சில சமயங்கள்ல அங்கு போய் இருப்பது உண்டு, சில நாட்கள் தங்கி இருப்பார். அன்னையை மணந்து கொண்டு சிறிது காலத்துக்கு பிறகு ஒரு சமயம் அப்படி காமார்புக்கூருக்கு போக வேண்டி வந்தது. சரி, இவர் அங்க வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே சாரதா தேவியை ஜெயராம்பாட்டியிலிருந்து காமார்புக்கூருக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் அவங்க வீட்டில் உள்ளவங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுத்தார் குருதேவர். உலகியல் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், பக்தி எப்படி செலுத்த வேண்டும், ஞானம் எப்படி, நிறைய சின்ன சின்ன ஊமைகள் மூலமாக அம்மாவுக்கு பல கருத்துக்களை அவர் சொன்னார். அவற்றை கேட்டு 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 என்னுடைய மனம் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா என்று அம்மா சொல்றாங்க. அவருடைய அந்த உரைகளை கேட்டபோது என் மனத்தினுள்ளே ஒரு ஆனந்த நிறைகுடத்தை வைத்தது போல நான் உணர்ந்தேன். அந்த ஆனந்த நிறைகுடம் அப்படியே பொங்கி ததும்பி கொண்டிருந்தது. என்னுடைய காலமெல்லாம் அதிலிருந்து ஆனந்தம் பொங்கி ததும்பி கொண்டிருந்தது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி ஒன்று. ஏனென்றால் அதுக்கு பிறகு இது ரொம்ப சின்ன வயதிலேயே நடந்த நிகழ்ச்சி. அதன் பிறகு பல ஆண்டுகள் அம்மா உடம்போடு இருந்தாங்க. அவ்வளவு காலத்திலையும் அவங்க முன்னால போய் நின்றால் போதும் தானா அந்த ஆனந்தம் வந்துடும். எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு அங்க போய் அம்மான்ட்டு வந்து நிற்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மனசுல அதெல்லாம் போய் ஆனந்தம் வந்துடும். எங்கிருந்து வந்தது இந்த ஆனந்தம்? அதுதான் அம்மா சொல்றாங்க, அந்த குருதேவர் அப்போது எனக்கு கொடுத்த அந்த பயிற்சியின் போது நான் உணர்ந்தது என்னவென்றால், ஓர் ஆனந்த நிறைகுடம் என் மனத்தினுள் வைக்கப்பட்டிருப்பதாக உணர்ந்தேன். அது அப்படியே பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் வழிந்து கொண்டிருக்கிறது. பிற்காலத்துல தான் சொன்னாங்க அது. அப்போ இதை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான நிகழ்வா தானே இருக்குது. இப்ப எல்லாருக்குமே வரும், சாதாரண மனிதர்களுக்கு கூட ஒரு மகானை போய் பார்க்கும்போது அவருடைய அந்த வார்த்தைகளை கேட்கும்போது கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் போன உடனே இது போயிடும். கொஞ்சம் அதிகபட்சம் ஒரு 2-3 நாளைக்கு கூட இருக்கலாம், மறுபடியும் முதல்ல இருந்து வந்துடும். நாய் வால் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போல ஆகிவிடும். ஆனால் இந்த அம்மாவிடத்துல அவருடைய அருளை பெற்றவர்களுக்கு அந்த ஆனந்தம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது என்று அப்படி பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு நிகழ்ச்சி. இது சாதாரணமானவர்களால முடியுமா? அது அம்மா செய்தாங்க. இது குருதேவர் கொடுத்ததுதான் அப்படின்னு அம்மா சொல்லி இருக்கிறாங்க. 2வது நிகழ்ச்சி என்னவென்றால், ஒரு சமயம் ஜெயராம்பாட்டியிலிருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு போவதற்காக ஒரு குழுவினரோடு சேர்ந்து அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா கூட கூட்டிட்டு வந்தாரு. அப்போ புறப்படும் போதே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. போக போக நடந்தே தான் போனாங்க. அந்த ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நிலையில இதுவும் சேர்ந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகி விட்டது. ஒரு இடத்துல இனிமேல் நடக்க முடியாது என்கிற நிலை வந்து விட்டது. மலேரியா மாதிரி இருந்தது. உடனே அவங்க அப்பா பார்த்து அடுத்தா போல சத்திரஞ்சாவடி எங்கேயாவது இருக்கான்னு விசாரிச்சு ஒரு இடத்துல இருந்தது. இங்க நம்ம இரவு தங்கி கொண்டு போகலாம் அப்படின்னு தங்க வச்சுட்டாங்க. அவங்க அம்மாவையும் தங்க வச்சு அவர் அங்கே தங்கிட்டார். அம்மா அப்படியே படுத்திருந்தாங்க சோர்ந்து போய். இரவுல திடீரென்று பார்த்தா யாரோ வருகிற மாதிரி தோன்றியது. யார் விழித்து பார்த்தால் கண்ணங்கரேல் என்று ஒரு பெண், அழகே வடிவான ஒரு பெண். அழகென்ற சாதாரண அழகல்ல, தெய்வீக பேரழகு. பார்த்தா பார்க்கலாம், இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும்னு தோணுங்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பேரழகு வடிவினலான ஒரு பெண் அப்படியே பக்கத்துல வந்தான். அப்படியே தலையில முதல் அப்படி தடவி கொடுத்து அப்புறம் உடம்பெல்லாம் தடவி விட்டான் அந்த பெண். அது தடவும் போதே இந்த வலியெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, மறைந்து போய் விட்டது. அப்படி புத்துணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. உடல் நலிவு நீங்கி நலம் ஏற்பட்டு விட்டது. ஆச்சரியமா இருந்தது. என்னது இந்த பொண்ணு எங்கிருந்து வந்தானே தெரியல, பார்த்தா அப்படி இருக்கிறான்.
சும்மா 2 தடவை தடவைன உடனே இப்படி ஆகி போச்சு, இது என்ன ஆச்சரியமா இருக்குதுன்னு. நீ யாருன்னா, ஆனா நான் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வர்றேன்னா அந்த பெண். தட்சிணேஸ்வரத்திலையா? அங்கதான் என்னுடைய கணவர் இருக்கிறாரு, அவரை பார்க்கறதுக்கு தானே நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆமா, அவனை நான் தான் அங்க வச்சிருக்கிறேன், உனக்காகத்தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த பெண். இது என்னடா இது, யாருக்கு அப்படி மீண்டும் கேட்டாங்க, நீ யாருன்னு. நான் உன் சகோதரி என்று சொன்னான். சொல்லிவிட்டு மறைந்து விட்டாள். அப்புறம் அடுத்த நாள் புத்துணர்ச்சியோடு போய்விட்டாங்க. இப்போ சகோதரி தட்சிணேஸ்வரத்தில் இருந்து வந்தவள் என்றால் யாரு? அந்த பவதாரிணி தானே. அந்த பவதாரிணியை அவர் தான் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறாள், உன் சகோதரி என்று சொல்லுகிறாள். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சகோதரனா இருப்பான், ஒரு மனித பெண்ணுக்கு இன்னொரு மனித பெண் சகோதரியாக இருக்கலாம். ஒரு தெய்வ பெண்ணுக்கு சாரதா தேவி சகோதரி என்றால் என்ன? அவரும் தெய்வ பெண் தான். இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு 3வது ஒரு நிகழ்ச்சி, அது ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்ச்சி. அன்னையின் வாழ்க்கை வரலாற்றில் எல்லாரும் அடிக்கடி சொல்லுவதும் கேட்பதும் பேசுவதும் படிப்பதுமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுதான் ஷோடசி பூஜை, பலகாரணி காளி பூஜை என்று சொல்லப்படுகிற ஒரு புனித நாளிலே அன்னை சாரதா தேவியை தேவியாக எழுந்தருளச் செய்து 16 விதமான உபச்சாரங்களோடு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அம்மாவுக்கு பூஜை செய்தார். அதான் ஷோடசி பூஜை என்று சொல்வது. இந்த பூஜையின் போது முதல்ல இருந்தே இந்த கட்டுரை எழுதினவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்களோ நாணமே வடிவானவங்கன்னு முதலே சொல்லியாச்சு. இப்போ அந்த அந்த பூஜை பண்ணுவதற்காக போடப்பட்டிருக்கிற அந்த மனைப்பலகையில அவங்கள அப்படி கையை காட்டி வந்து உட்காருன்னு சொன்னாரு. அவங்க பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. இவங்களுடைய இயல்புப்படி வந்து உட்கார முடியாது. குருதேவருக்கு முன்னால உட்காருகிறதே யோசனை பண்ண வேண்டியது, இங்க வந்து பூஜை பண்றதுக்கு உட்கார சொல்றாங்க. ஆனா அவங்க அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இயல்பா வந்து உட்கார்ந்தாங்க. அப்புறம் இவர் இவ்வளவு பூஜையும் பண்ணினார், 16 விதமான உபச்சாரங்களோடு பூஜை செய்தார். அப்புறம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படி என்று அந்த தேவி மகாத்மிய ஸ்தோத்திரங்களை சொல்லி துதித்தார். அவ்வளவே அமைதியாக உட்கார்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இது எப்படி சாத்தியம்? அத அந்த கட்டுரையாளர் சொல்றாங்க. அந்த ஏற்கனவே நடந்த அந்த 2 நிகழ்ச்சிகள் இருக்கிறதா, என் இதயத்தின் உள்ளே ஒரு ஆனந்த நிறைகுடத்தை வைத்ததாக உணர்ந்தேன் என்று சொன்ன போது அவர்களுடைய அந்த மனித இயல்புல ஒரு பெரும்பகுதி மறைந்து போய்விட்டது. அதன் பிறகு நான் தட்சிணேஸ்வரத்தில் இருந்து வந்திருக்கிறேன், உன்னுடைய சகோதரி என்று சொன்ன போது இன்னும் ஒரு பெரும்பகுதி அந்த மானிட இயல்பு மறைந்து விட்டது. இப்போது இந்த சோடசி பூஜையை செய்த போது அவருடைய அந்த தான் என்பது முழுக்க முழுக்க அவர்களை விட்டு போய்விட்டது. இது அவங்க எழுதுனது இருக்கட்டும், அம்மாவே ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க, அம்மா நீங்க ரொம்ப நாணம் நிறைந்த இயல்பு படைத்தவங்க தானே, குருதேவர் உங்களை எப்படி எல்லாம் பூஜை பண்ணாரு, தேவிக்கு எப்படி கோயில்ல விக்கிரகத்துக்கு எப்படி பண்ணுவாங்களோ அது போல உங்களுக்கு எல்லாமே பண்ணாரு, அப்ப நீங்க எப்படி அமைதியா இருந்தீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமே ஏற்படவில்லையா, இது எப்படி ஆயிற்று, எதனால் ஆயிற்று என்று கேட்டபோது அவங்க ஒரே வாக்கியம் தான் சொன்னாங்க, அப்போது நான் நானாக இல்லைன்ட்டாங்க. அதைத்தான் அந்த கட்டுரை எழுதினவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய மானிட இயல்பு முற்றிலுமாக அந்த தெய்வீக இயல்புல கரைந்து மறைந்து உருகி போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதை அம்மா என்ன சொல்றாங்க, நான் நானாக இல்லை. அப்ப கேட்டவங்களுக்கு அது என்ன அர்த்தமாகும்னா, ராமச்சந்திரருக்கும் ஷியாமா சுந்தரி தேவிக்கும் மகளாக பிறந்த நானாக இல்லை, வேறு ஒரு நானாகிவிட்டேன் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க கேட்டவங்க. ஆனா உண்மை என்னன்னா, நான் இவ்வளவு நாளாக எப்படி இருந்தேனோ அப்படி நான் உண்மையில இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த என்னுடைய உண்மையான அந்த இயல்புக்கு வந்து விட்டேன். அதன் பிறகு அந்த கட்டுரை எழுதுனவங்க சொல்றாங்க, அவங்க காலம் முழுவதும் இந்த உணர்வு அவர்களை விட்டு அணுவளவும் நீங்கவில்லை. தாம் யார், அந்த தெய்வ தாய் தான் அன்னை சாரதா தேவி என்பது அதிலிருந்து உணரப்பட்டது என்று இப்படியாக ஆக மொத்தம் அவங்க சொல்ல வர செய்தி என்னன்னா, இந்த இவற்றின் மூலமாக முழுக்க முழுக்க தான் என்பது அற்று போனதுனால அதன் பிறகு அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த எதுவுமே ஒரு அதிசயமே கிடையாது. இந்த நிலைக்கு வந்த பிறகு மற்றவங்க என்ன சொல்றாங்க, அவங்க உலகத்திற்கே தாயாக விளங்கினார்கள், எப்போதுமே மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டுவார்கள், அகிலம் தழுவிய அன்பை காட்டியவர்கள், இப்படிலாம் நிறைய சொல்றாங்க அவங்கள பற்றி. இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது, தேவினா அப்படித்தானே இருக்க முடியும்,
சாதாரண ஒரு மானிட பெண்ணாக இருந்து இப்படி எல்லாம் செய்தாங்கன்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இவர்கள் மானிட பெண்ணாக இல்லை என்பது இவற்றின் மூலம் நிரூபிக்கப்பட்டது. ஆகவே இந்த 3 நிகழ்ச்சிகளும் தான் அந்த கட்டுரை எழுதினவங்க மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தியவை என்கிற அர்த்தத்தில் அதை எழுதிட்டார். தப்பா எழுதிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு கட்டுரையை சொன்னோம். அந்த கட்டுரை இதுக்கு நேர்மாறானதுன்னு சொன்னோமே, அதுவும் ஒரு பெண்மணி தான் எழுதியிருக்கிறாங்க. ஜோன் ராய்னே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண். ஆனால் அதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அவங்க அம்மா மேல கொண்ட ஈடுபாடு, இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தின் மீது கொண்ட ஈடுபாடெல்லாம் அதிகமாகி பிற்காலத்தில் அந்த பேரையே மாற்றிக்கிட்டாங்க. தயான்னு வச்சுக்கிட்டாங்க, நம்ம நாட்டு பேர் மாதிரி. அவ்வளவு தூரத்துக்கு ஈர்க்கப்பட்டவர்கள். அவங்க எழுதியிருக்கிற கட்டுரையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல தன்னை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணி கொள்கிறார். அவங்க மேல நாட்டில் பிறந்தவங்க, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த மத நம்பிக்கைகள் அவங்களுக்கெல்லாம் இயல்பா இருக்கும் அல்லவா. அதன்படி பார்க்கும்போது எங்களுடைய மத கோட்பாடுகளின்படி கடவுள் என்பவர் ஒரு ஆணாகத்தான் இருக்க முடியும், அல்லது உருவ வழிபாட்டை விரும்பாதவர்களுக்கு அது ஒரு கோட்பாடாக இருக்க முடியும். கடவுள்கிற தத்துவமாக பின்பற்றுவார்கள், அல்லது ஒரு ஆண் வடிவத்தில் கடவுளை வணங்குவார்கள். ஒரு பெண் வடிவத்தில் கடவுளை வணங்குவது என்பது எங்களிடத்தில் கிடையாது. ஆனால் நான் முதலாக அன்னை சாரதா தேவியை பற்றி படித்த போது இவங்க தெய்வத்தின் அவதாரம், அம்பிகையின் அவதாரம்னு எல்லாம் படித்தேன். என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எப்படி அம்பிகை அவதாரம் பண்ணுவாங்க என்ற எண்ணம் தான் என் மனத்தில் எழுந்தது. அதன் பிறகு சரி இருக்கட்டும், இப்படி ஏதோ யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா வெளிப்படையாக உண்மையை சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்னால் அவர்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், இந்த அவதார புருஷர்கள் அவதார பெண்கள்னே வச்சுக்குவோம். எங்க நாட்டில் அவதார பெண்கள் கிடையாது. ஆனாலும் இவர்கள் சொல்லுவதனால வைத்துக் கொண்டால் கூட ஒரு அவதாரம் என்றால் என்னை பொறுத்தவரையிலையும் அதுல 3 அம்சங்களை நான் பார்ப்பேன். என்ன 3 அம்சங்கள் என்றால், ஒன்று அவருடைய தெய்வத்தன்மை, இரண்டாவது அவருடைய உபதேசங்கள், மூன்றாவது அன்றாட வாழ்க்கையில் அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்பது. இந்த 3ஐயும் வைத்து தான் ஒரு அவதாரத்தை நாம் மதிக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். அன்னை சாரதா தேவியை பொறுத்தவரையிலையும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவருடைய தெய்வத்தன்மையை சொல்றாங்க. நானும் ஒன்றும் அது இல்லை என்னெல்லாம் சொல்லல, அவங்க எழுதுறாங்க. அது அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல, அது அப்படிதான். அதே மாதிரி அவங்களுடைய உபதேசங்களை பார்த்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் சரிதான். இந்த 3வது விஷயம் இருக்குது, அன்றாட வாழ்க்கையில அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதை பற்றி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க படித்த புத்தகத்தில் அது அதிகமாக வரல. இப்போ நிறைய வந்தாச்சு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதுல ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவர். அவங்க சொல்றாங்க என்னன்னா, மகேந்திரநாத் குப்தாங்கிற ஒருத்தர் அவங்கள பற்றி நல்லா எழுதிட்டார். அவரை பற்றி அவருடைய அமுத மொழிகளை படித்தால் அவருடைய உபதேசங்கள் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், சராசரி மனித நிலையில அவர் எப்படிலாம் இருப்பாருங்கிறதையும் நாம் அதில் தெரிந்து கொள்ளலாம். சில சமயம் நகைச்சுவையா பேசுவாரு, சில சமயத்தில் ஏதாவது அவர் கையில் அடிபட்டுருச்சுன்னா, ஏன் இந்த கை அடிபட்டுருச்சே, இது எப்போ சரியாகும், வரவங்க எல்லாம் கேட்பாரு, சின்ன குழந்தைங்க மாதிரி கேட்பாரு. ஒரு அவதார புருஷர் இப்படி கேட்கலாமான்னு அவங்க நினைப்பாங்களேன்னு அவர் நினைக்க மாட்டாரு. இவர் கையில் அடிபட்டுருச்சுப்பா, ஏன் இது சரியாகாதா, சரியாகுமா, இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க. இது போல ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில உள்ள எளிமையான அன்றாட நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்ப அதை படிக்கக்கூடியவர்களுக்கு அவர் மேல இயல்பாகவே இவர் நம்ம மனிதர் தான், அது வரணும் அல்லவா. தெய்வீக மனிதர், அவதார புருஷர்னா தூரமா நின்று கும்பிடு போட்டு தானே போக முடியும். அவர் நமக்கு வேண்டியவர், அவர் நமக்குரியவர், நாம் அவருக்குரியவர்கள் என்ற உணர்வு வர வேண்டும் அல்லவா. அதற்கு இந்த எளிய நிகழ்ச்சிகள் தான் துணை செய்கின்றன. குருதேவர் வாழ்க்கையில் அது நிறைய இருக்கின்றன, அம்மா வாழ்க்கையில் அப்படியெல்லாம் ஒண்ணுமே காணுமே. என்ன செய்வது, இதை ஏற்றுக்கொள்வதா விட்டு விடுவதா, இந்த குழப்பத்திலேயே எனக்கு நாள் போயிடுச்சு. அவங்க எழுதுறாங்க அப்படி. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம், வேண்டாம் விட்டுலாம் அவங்களே, அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன, இங்க சாரதா தேவி அவதாரமா இருந்தான்னு சாதாரண பெண்ணா இருந்தான்னு நமக்கு எட்டாத ஒரு விஷயம், அதை இனிமே நம்ம விட்டுலாம், மறந்தே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ஒரு 2 ஆண்டுகள் மறந்துட்டாங்க, அல்லது மறந்த மாதிரி இருந்துட்டாங்க. முற்றிலும் மறந்துட்டா திருப்பி வராதல்லவா, மறந்துட்டோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பியும் அது வந்துட்டு, நல்லா அழுத்தி வச்சா வேகமா வெளியே வரும் அல்லவா, அந்த மாதிரி. அப்போ யோசனை பண்ணி பார்த்தாங்க, எப்படியாவது இதுக்கு ஒரு விடை காண வேண்டும். கல்கத்தாவுக்கே வந்துட்டாங்க.
அங்கேயே போய் பார்த்துடலாம். இங்கே வந்து யார் யார் அன்னையாரோடு பழகியவர்கள் என்று அறியப்பட்டார்களோ அப்படி பல பேரை சந்தித்து அவர்களோடு உரையாடினாங்க. அம்மா, நீங்கள் அம்மாவை பார்த்துருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டு அவங்களே எழுதுறாங்க. நான் அம்மாவை பார்த்தவங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள படாத பாடுபடுத்திடுவாங்கிறாங்க. இந்த கேள்வி கணைகளை போட்டு போட்டு தொலைச்சிருவாங்களாங்க. என்ன கேள்வின்னு பார்த்தா அவங்களே சொல்கிறாங்க, அந்த கேள்விகளெல்லாம் ஆன்மீகமான அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இருக்காது. அவங்களுக்கு வேண்டியது அதுதானே, சாதாரண பெண்ணாக எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதானே அவங்களுடைய ஆசை. அதனால அந்த மனிதர் இடத்துல கேட்பாங்களாம், அம்மா பேசும்போது மெதுவாக பேசுவாங்களா சத்தமாக பேசுவாங்களா இப்படி கேட்பாங்களாம். அப்புறம் பட 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 படன்னு வேகமாக பேசுவாங்களா அல்லது நிதானமாக யோசனை பண்ணி பேசுவாங்களா? அவங்க சிரிக்கும் போது நல்ல வாய் விட்டு ஆஹான்னு சிரிப்பாங்களா அல்லது புன்னகை மட்டும்தான் புரிவார்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நான் கேட்டேன்னு எழுதுறாங்க. அவங்க இதைத்தான் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இதிலிருந்து அவர்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று. அப்போ அப்படியே நாளாக நாளாக நிறைய செய்திகள் எனக்கு கிடைத்தன. அப்போ நான் நினைத்தது போல ஸ்ரீராமகிருஷ்ணர் மட்டும்தான் அப்படி அல்ல, அம்மாவும் அது மாதிரி சாதாரண மானிட நிலையில் இருந்து பலரிடத்திலும் பழகி இருக்கிறார்கள், அவங்ககிட்டயும் அந்த மாதிரி இயல்புகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அதற்கு சில எடுத்துக்காட்டுகளையும் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி அவங்க மானிட நிலையில இருந்தார்கள் என்று சொல்லும்போது அதையும் நாம் இப்போ ஆராய்ந்து பார்த்தா அவங்க அப்போ வந்து அந்த அதீத நிலையில தான் இருந்திருக்காங்கன்னு இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவங்களுக்கு அது அப்படி தோண்டி இருக்கிறது. ஒரு உதாரணம்னு சொல்றாங்க, அவங்க இருந்த இடத்துல ஒரு பூனை இருந்தது. இந்த பூனை ரொம்ப விஷமக்கார பூனை. பூனைனாலே அது அப்படித்தானே இருக்கும். அங்கே போகும், இங்கே வரும், ஆள் இல்லாத நேரத்தில் சமையல் கட்டுக்கு வந்துடும். ஒரு பழமொழியே சொல்றாங்களோ, பூனைக்கு மூக்கில் வேத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. சாப்பிட உட்கார்ந்த உடனே வந்துருமா, அது எங்கே இருந்தாலும் அதுக்கு மூக்கில் வேத்துருவோம். இங்கே சாப்பிட போறாங்க, நம்ம விடக்கூடாதுன்னு வந்து நிற்கணும். அப்படி அது இல்லாமல் திருட்டுத்தனமா வேற சாப்பிடும். இந்த மாதிரி நிறைய அந்த பூனை குறும்பு பண்ணதுனால எல்லாருக்கும் அந்த பூனை மேல கோபம் வந்துட்டுது. ஒரு நாள் அங்க இருந்த அம்மாவுடைய சிஷ்ய ஒரு பெண்மணி அந்த கோபத்தில் இந்த பூனையை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த பூனை நமக்கு வேண்டவே வேண்டாம்னு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே அம்மா பதறி போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டு பூனைன்னா அது திருடித்தானே திங்கும், இதுக்கு இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே கண்ணீரே வந்துருச்சான். அப்புறம் போயிட்டு பூனை இவங்க ஒவ்வொரு நாளும் அதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாங்க. அதான் திருடி திங்கிறது அது வேற. அது எவ்வளவு திருடினாலும் நீ தான் திருடி தின்னுட்டியா போன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க சாப்பாடு வைக்கிற நேரம், அந்த நேரத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கிண்ணத்துல சாப்பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம், இந்த பூனை வருதான்னு. பல நாட்களுக்கு இது வரவே இல்லை. ஒரு நாள் வந்துட்டு வந்த உடனே அவங்க அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லையா, அப்படி ஆஹான்னு மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம். இதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. பூனை போயிடுச்சே தூக்கி எறிந்த உடனே அவங்க பட்ட அந்த வேதனையும் சரி, திரும்பி வந்து விட்டது என்று சொல்லி அவர் அடைந்த அந்த ஆனந்தமும் சரி, இது சாதாரண மானிடர்கள் தானே அப்படிலாம் செய்வாங்க. ஒரு அவதார புருஷராக இருந்தால் அப்படிலாம் செய்வாங்களா? அது போனா போது வந்து அவருக்கு தானே இருக்கணும் என்கிற அர்த்தத்தில் அவங்க எழுதுறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் அதையே ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நான் தான் அன்னைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த அம்மாவுக்கு தெரியல. அதனால அவங்க இதை ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாங்க. அதை விட்டுலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு, அது உண்மையிலேயே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான். பொதுவாக குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன விஷயங்கள்ல சண்டை வந்துடும், அப்புறம் சமாதானமும் ஆயிரும். அது மாதிரி இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குதான்னு இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் அன்னை சாரதா தேவிக்கு இடையில இந்த கணவன் மனைவி சண்டை வந்திருக்குமான்னு ஒரு ஆராய்ச்சி. அப்புறம் அதை கேட்டுக்கிட்டே வரும்போது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா, ஒரு நாள் காமார்புக்கூருக்கு வந்திருந்தாராம் ஸ்ரீராமகிருஷ்ணன். இப்போ முதல்ல சொன்னோமா அதல்ல, அதுக்கப்புறம் ஒரு தடவை அன்னையாரெல்லாம் பெரியவங்கள் ஆன பிறகு வந்த உடனே அவங்க எப்போதுமே அந்த ஊருக்கு வந்து அவருடைய அந்த பழைய வீடு ஒன்று அங்கே இருக்குது, அதை போய் அப்படியே பார்ப்பாராம். வீடு நல்லா இருக்குதா, எல்லாம் ஒழுங்காக கவனிச்சுட்டு இருக்கிறாங்களா. சின்ன சின்ன வீடுக்கு ஒரு குடிசை மாதிரி, அது பராமரிப்பு இல்லை என்றால் பழுதாகிவிடும். அது பழுது பார்த்துருக்குறாங்களா, ஒழுங்காக வச்சிருக்கிறாங்களான்னு ஒவ்வொரு தடவையும் பார்ப்பாராம். அது மாதிரி அந்த தடவை பார்த்தபோது அங்கே இருந்த அந்த சமையல் கட்டு இருக்குதே, அது கிட்டத்தட்ட இடிந்து விழுகிற அளவில் இருந்துதான். யாரும் அதை கவனிக்கல. இவர் ஒன்று சத்தம் போட்டான், ஏன்னா இப்படியா வச்சிருப்பீங்க வீட்டை, சரி பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிருதயனை கூப்பிட்டாங்க. டேய் இது சரி பண்றா உடனே அப்படின்னு சொன்னோடனே அவன் சரின்ட்டு போயிட்டான். இது எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொன்னாங்களாம், நீங்க வருகிறதே என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் காமார்புக்கூருக்கு வரீங்க, வந்தாலும் இங்கே ஒன்றும் பெருசாக தங்கி இருக்கிறது கிடையாது,
2 நாளோ 3 நாளோ இருந்துட்டு திருப்பியும் போயிடுவீங்க. இந்த லட்சணத்தில் இங்கே வந்து இருந்துக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, வீடு இடிகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்கள் பார்த்தா நீங்கள் இங்கே வருகிறதே இந்த குறை சொல்லுகிறதுக்காகவே தான் வர்றீங்க போல தெரியுது. என்ன குறை கண்டுபிடிக்கலாம்னு தான் நீங்கள் இங்கே வர்ற மாதிரி தெரியுது. அப்படி அவ்வளவு சுயநலமாக உங்களுக்குன்னாங்களாம். செல்ஃபிஷ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு சுயநலம்? அந்த வீடு நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, இந்த வீடு என்ன எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்கிற அர்த்தத்துக்கு சொன்னாங்களாம். உடனே அவரும் விடலையா, ஆமாம் நான் சுயநலம் முடித்தோம் தான் அப்படின்னாராம். சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொன்னாராம். ஆனால் சுயநலம்னா நீ நினைக்கிற மாதிரி அல்ல, இந்த சிறிய ஆத்மாவுக்கான சுயநலம் அல்ல, உள்ளே இருக்கிற ஜீவாத்மான்னு சொல்றமே அந்த சிறிய ஆத்மாவுக்காக நான் ஒன்றும் இப்படி சுயநலம் படைத்தவராக இருக்கவில்லை. உலகம் தழுவிய பரமாத்மா அந்த பேரான்மா இருக்கிறது அல்லவா, அதனுடைய நலத்தை தான் நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இது கூட இதுவரைக்கும் சரி. அதுக்கப்புறம் இது அப்படி சொல்லிட்டு ஒரு 1/2 நிமிஷம் விட்டாங்களாம். இந்த நிகழ்ச்சி அவங்க யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்ககிட்ட ஒரு கொஞ்சம் சின்ன 1/2 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு அப்புறம் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு 1/2 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணார், வேதாந்த சொற்பொழிவு அப்படின்னாங்களாம். இப்படி அதுக்கப்புறம் அது எப்படி அது போயிட்டுது. ஆக மொத்தம் இந்த இவங்களுக்கு இடையிலையும் இது போல இந்த பிரச்சனை நடந்துருக்குது, 2 பேரும் சண்டை பிடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா சரி, இந்த கட்டுரை எழுதுனவங்களுக்கு அதுல ஒரு ஆனந்தம், எல்லாரையும் மாதிரி தான் இவங்களும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் அப்புறம் கடைசியில் எழுதுறாங்க. நீங்க படிக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், என்னையா அவரோ அவதார வரிஷ்டர், இவங்களோ அவதாரம், அவங்க கூட வந்து அவதாரத்து துணை, இவங்களுடைய வாழ்க்கையை ஆராய்கின்ற போது இந்த மாதிரி உப்புச்சப்பு இல்லாத விஷயத்தை போய் இந்த எழுதிட்டு இருக்கிறாளேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் அதனால அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் என்றோ அல்லது அவர்களை என்னுடைய நிலைக்கு கீழே இழுத்து வருகிறேன் என்றோ நினைத்து விட வேண்டாம். அவருடைய அந்த மகத்தான பெருமையை நான் அறிந்துதான் இருக்கிறேன். ஆனால் கூட அவங்களும் இந்த மானிட நிலையில் இருந்தவர்கள் தான் என்று தெரிந்து கொள்ளும் போது, அதை பற்றி நினைக்கும் போது ஒரு நெருக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இவங்க நமக்கு உரியவர்கள் தான் என்ற அந்த உணர்வு வருகிறது அல்லவா, அதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லுகிறேன்னு சொன்னாங்க. அது சொல்லும் போது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொன்னாரு. என்ன சொன்னார் என்றால், மிக பெரிய மனிதர்களுடைய மிக சிறிய செயல்களை பற்றி தெரிந்து கொள்வதில் எனக்கு ஒரு ஆர்வம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு சுவாமிஜி. இதே விஷயம்தான். மிகப்பெரிய மனிதர்கள்னு சமுதாயத்தால் அறியப்பட்டவர்கள், அவர்களுடைய மிகச்சிறிய செயல்கள், அவங்க என்ன மாதிரி உடை உடுத்துக் கொள்வார்கள், அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள், இதெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் உண்டுன்னு ஒரு இடத்துல சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். அதை உதாரணத்துக்கு சொல்லித்தான் அதை போலதான் நானும் செய்தேன் என்று சொல்லுகிறார்கள். இது இப்போ இந்த ரெண்டையும் நாம் பொருத்தி பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அல்லவா, ஹோலி மதர்ஸ் லைஃப் இஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் அது மிக மிக ஆர்டினரின்னு சொன்னாங்க அல்லவா, அது இருந்தாதான் இதற்கு சிறப்பு இருக்கிறது. சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். அவர் சுவாமிஜியை பற்றி சொன்னதுனால நாமும் பார்க்கலாம். அவங்க மேல் நாட்டுக்கெல்லாம் போய்விட்டு தாயகம் திரும்பிய பிறகு எல்லாரும் வந்து வரவேற்பு தட்டப்பட்டெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. சீடர்களும் சரி, பக்தர்களும் சரி, பொதுமக்களும் சரி, சுவாமிஜியை அவ்வளவு உயர்ந்த இடத்துல வைத்திருந்தார்கள். அவருக்கு பார்த்துட்டே வந்தார். குருதேவருடைய சீடர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்களான்னு பார்த்தா ஒரு ஆளை காணும். யாருன்னா லாட்டுங்கிற ஒருத்தர். அந்த லாட்டுங்கிறவர் கை நாட்டு பேர் வழி. ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சீடர்கள்ல பல பேர் பட்டப்படிப்பு படித்தவர்கள், மேதைகள். இந்த லாட்டுங்கிறவர் மட்டும் படிப்பறிவே கிடையாது, குருவுக்கு ஏற்ற சீடர்னு சொல்லுவாங்க அவரை. இவரும் பெரிய படிப்பு கிடையாது, அவரும் படிப்பு கிடையாது அல்லவா. அதனால ஆனா இப்போ சுவாமிஜி இங்க இருக்கிற போது 2 பேரும் நெருங்கி பழகியவர்கள் தான். மேல நாட்டுக்கு போய் அப்படியே உலகமே போற்றக்கூடிய உன்னத பெருநிலையில இருக்கக்கூடிய அவர் வந்திருக்கிறாரு. நாம இன்னும் கை நாட்டு பேர் வழியா தானே இருக்கிறோம். அவர் பக்கத்துல போகலாமோ போகக்கூடாதோ, பேசலாமோ பேசக்கூடாதோ என்று தயங்கி கொண்டு ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தார். அப்புறம் இவர் கேட்டார், எங்க லாட்டு போய் கூப்பிட்டு வந்தாங்க. எங்கப்பா நீ காணோம்? இது இல்லை, நீ ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்ட அப்படி எப்படின்னா. என்னடா நீ சொல்ற? நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனா உனக்கு என்ன? உன்னை பொறுத்தவரையில் நான் அதே லொரேன் தான். லொரேன் தான். ஏன்னா அவருக்கு நரேன்னு சொல்ல தெரியாது. அந்த அவ்வளவு எளிமையான மொழி வாய்க்குள்ள நுழையாது. அந்த நரேன்னு சொல்லுகிறத கூட லொரேன்னு தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட மனிதர். அதே இவர் சொல்றாரு, இப்பவும் நான் அந்த லொரேன் தாண்டா, சும்மா என்னதுக்கு என்ன அப்படி இப்படின்னு பேசுறேன். அதுதான் அந்த எளிமை. அவர் எவ்வளவு பெரிய நிலைக்கு போனாலும் இந்த எளிமை தான் அவரை உயர்த்துகிறது. அதே மாதிரி இன்னொரு
நண்பர் வந்தார், அவருடைய பழைய நண்பர் ஒருத்தர் அவரை பார்க்கறதுக்கு வந்தார், அஸ்வினி குமார்னு சொல்லி. முதல்ல உள்ளே போகிறதுக்கே பெரும்பாடாக இருந்தது. அப்புறம் போயிட்டார். போனோடனே ரொம்ப அன்போடு வரவேற்று பேச ஆரம்பித்தார். பேசிக்கொண்டே இருக்கிற போது நடுவில் சுவாமிஜின்னார். அவர் என்ன சுவாமிஜியா? யார் சுவாமிஜி? அவர் அப்படியே இருந்தார். இந்த சுவாமிஜி கிமிஜிலாம் வேற பக்கம் இருக்கட்டும், உன்னை பொறுத்தவரையில் நான் அதே நரேன் தாண்டான்னர். இந்த எளிமை, இதைத்தான் அந்த கட்டுரை எழுதுனவங்க சொல்றாங்க. இது இருக்குதா? இதை எதில் பார்க்க முடியும்? அந்த பெரிய தெய்வீக வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாது. அவருடைய உபதேசங்கள் அவங்க ஆன்மாவை பற்றி, ஞானத்தை பற்றி, பக்தியை பற்றி இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த எளிமையான நிகழ்வுகள்ல தான் அவர்களுடைய அந்த உண்மையான பெருமையை உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் அம்மாவை பற்றி இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக நாம் பார்த்த இந்த 2 எடுத்துக்காட்டுகள் இது போல நிறைய சொல்லலாம். ஆக மொத்தம் அம்மா அந்த கட்டுரை எழுதினவங்களுக்கு ஒரு விதமாக காட்சி அளித்திருக்கிறாங்க, இந்த கட்டுரை எழுதினவங்களுக்கு இன்னொரு விதமாக காட்சி அளித்திருக்கிறாங்க. இரண்டுமே எங்க போய் சந்திக்கின்றன என்றால், ஆர்டினரியாக இருந்து கொண்டே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதுல போய்தான் நிறைவு பெறுகிறது. அதனால யார் யார் எப்படி வழிபட்டாலும், எப்படி பார்த்தாலும், எப்படி நினைத்தாலும் அப்படி அருள் புரியக்கூடியவர். அப்படித்தான கீதையில பகவான் சொல்லியிருக்கிறார், யார் யார் என்னை எந்தெந்த வடிவத்தில் வழிபடுகிறார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த வடிவில் நான் அருள் புரிவேன். அப்படிதான் அன்னை சாரதா தேவியையும் இப்படி யார் யார் எப்படி எப்படி பார்க்கிறார்களோ அப்படி அப்படியே அவர்களுக்கு அருள் புரிவது தான் அவருடைய இயல்பு. அவருடைய அந்த எளிமை. அந்த அர்ஜுனன் சொல்றான் கீதையில, அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த பிறகு அப்பதான் தெரிந்து கொண்டான் அவன், அடடா நாம இவனை போய் நாம என்னமோ பேசிட்டோமேன்னு சொல்லி, என்ன மன்னிச்சுக்கடா, நான் உன்னை என்னுடைய நண்பன் என்று கருதி கொண்டு ஏ கிருஷ்ணா, ஏ நண்பா என்றெல்லாம் அழைத்து சாதாரணமாக செய்யக்கூடாத பல அபச்சாரங்களை எல்லாம் உனக்கு செய்து விட்டேன். வேடிக்கையாக, விளையாட்டாக என்னுடைய நண்பன், என்னுடைய தோழன் என்று கருதி உனக்கு அபச்சாரமாக கருதக்கூடிய பல செயல்களை எல்லாம் செய்து விட்டேனப்பா, என்னை நீ மன்னித்து விடுவாயாகன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதனாலதான் அம்மா இப்படி எளிமையாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. யாருமே அம்மா தெய்வீக தன்மை வாய்ந்தவர்கள், அம்பிகையினுடைய அவதாரம் என்றெல்லாம் கருதுனா என்ன ஆகும்? கொஞ்சம் தூரமா நின்று ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்க வேண்டிய வரத்தை கேட்டு போயிடுவாங்க. அங்கிருந்தே கேட்டு போயிடுவாங்க, பக்கத்துல வரமாட்டாங்க. அந்த இடத்துக்கு போவதற்கே நமக்கு தகுதி கிடையாது என்று நினைத்து விடுவார்கள். அப்படி ஆகிவிடக்கூடாது. உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் என்னுடைய குழந்தைதான். குழந்தை தாயை நெருங்குவதற்கு ஏதாவது தயக்கம் காட்டுமா? அந்த குழந்தை எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அதுவும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, அது தெருவில் விழுந்து புரண்டு உடையெல்லாம் அழுக்காக்கிட்டு வந்தா கூட அப்படியே அம்மா மடியில் உட்கார்ந்து கொள்ளுகிறது அல்லவா? அது போலத்தான் கடவுளின் இடத்திலையும் அந்த கடவுள் தானே அம்பிகையாக வந்தாங்க, அந்த அம்பிகை தானே அன்னையாக வந்தாங்க. அதனால இங்க யார் வேண்டுமானாலும் வரலாம், எல்லாருக்கும் நான் அன்னை தான். இது நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிற அந்த பாகுபாடும் கிடையாது. அதையும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் நல்லவர்களுக்கு எப்படி அன்னையாக இருக்கிறேனோ அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் அன்னையாகத்தான் இருக்கிறேன். அதனால அந்த எளிமையான அந்த தன்மை எப்போதும் கூடவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இப்படியெல்லாம் தம்மை சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டார்கள். இப்படி இந்த 2 பேரும் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவங்க கோணத்துல பண்ணியிருக்கிறாங்க, இவங்க கோணத்துல பண்ணியிருக்கிறாங்க. நாம் பார்த்தது போல இது 2க்கும் பொதுவானது என்னவென்றால், அவர்கள் இதையெல்லாம் தாண்டி பார்க்கிற போது அந்த தெய்வ தாய், அதைத்தான் அந்த முதல் கட்டுரை எழுதுங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒருத்தரால முடியுமா? ஒரு சாதாரண பெண்ணால உலகத்திற்கே தாயாக இருக்க முடியுமா? முடியாது. அதை எப்போது அவர்கள் உணர்த்தினார்கள் என்றால், அந்த ஷோடசி பூஜையில முற்றிலுமாக தன்னுடைய மானிடத்தன்மையை தவிர்த்து விட்டு தம்முடைய தெய்வத்தன்மையை நிலைபெற செய்து கொண்டதன் மூலமாக அகிலம் தழுவிய அன்னைத்தன்மையை வெளிப்படுத்தி கொண்டார்கள் என்று அவங்க சொல்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எவ்வளவுதான் உயர்ந்த நிலைக்கு போனாலும் தம்மை எளிமையாக வைத்துக் கொள்வதன் மூலமாக எல்லாருக்கும் தாயாக இருந்தாங்க. ஒரு சாதாரணமா ஒரு தாய் இருக்கிறார், சில குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தாய் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த பதவிக்கு உரிய நாற்காலியில் உட்கார்ந்துகிட்டு இருக்க போது அந்த பெற்ற பிள்ளைகள் கூட உள்ள போறதுக்கு தயங்குவாங்க. வீட்டில் எப்படி வேணாலும் பழகுமா, அங்க போயிட்டா அங்க முன்னால ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான், அவன்கிட்ட சொல்லணும் நான் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு சொல்லணும். அப்புறம் அவன் போய் சொல்லுவான், அவங்க பையன் வந்திருக்கிறான், அப்படியா இப்போ நேரம் இல்லையா, அப்புறம் அவரை சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய வேலை பழு அப்படி இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டா இந்த வரையறைகள் எல்லாம் கிடையாது. அதுபோல அம்பிகையாக அவர்கள் முற்றிலுமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் அணுகி வரக்கூடியவர்கள் தயங்கி நின்று விடுவார்கள்.
அது கூடாது என்பதனால தான் இந்த எளிய நிகழ்வுகள் மூலமாக அவர்களை நான் உணர்ந்து கொண்டேன் என்று இந்த அம்மாவும் சொல்றாங்க. இப்படி இன்னும் இதெல்லாம் இந்த 2 தன்மை மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு தன்மைகளை பார்க்கலாம். அன்னை சாரதா தேவியினுடைய வாழ்க்கையில பார்த்தால் அவர்களை பார்த்தவர்கள் எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறாங்க, யாரெல்லாம் பார்த்திருக்கிறாங்கன்னா, ரொம்ப பிரபலமான ஒரு புகழ்பெற்ற நிகழ்ச்சி அன்னையினுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க ஜெயராம் பாட்டியிலிருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு வரும்போது வழியில ஒரு கொள்ளைக்காரனை பார்க்க நேர்ந்தது அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த கொள்ளைக்காரனை பார்த்து இவங்க பயப்படவே இல்லை, அவங்க இடத்துல அன்பு செலுத்தினாங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. அந்த கொள்ளைக்காரனுக்கும் இவங்களை பார்த்த உடனே அன்பு வந்து விட்டுதான். பின்னால் அவன் சொன்னான், அம்மா கேட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம், அம்மா நீங்க என்ன அன்னைக்கு பார்த்துட்டு என்ன பயமுறுத்தலை மிரட்டலை ஒன்றும் செய்யாம சரி எப்படியோ போன்னு கூட விடாம எனக்கு வழித்துணையாக வந்து என்னை கொண்டு வந்து பத்திரமாக இங்க ஒன்றும் சேர்த்தீங்களே, அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. அம்மா என்ன இப்படி கேட்ட, நீ என்ன சாதாரண பெண்ணா? நான் வணங்குகிற காளி தானே நீ. அவன் கொள்ளைக்காரன் எப்படி சொன்னான்னா, அந்த அந்த அரை இருட்டில் அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய முகத்துல அவன் வணங்குகிற காளி, அவன் வணங்குகிற காளின்னா எதுக்காக? அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னால ஒரு பிரார்த்தனை பண்ணுவான். அந்த காளி கிட்ட போய், அம்மா நான் கொள்ளையடிக்க போறேன், எனக்கு இன்னைக்கு கொள்ளை நல்லா கிடைக்கணும், பெரிய அளவில் கொள்ளை கிடைக்கிறதுக்கு அருள் புரிவாயம்மான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் கொள்ளையடிக்க போவான். அந்த காளியினுடைய முகத்தை அம்மா முகத்துல பார்த்தாங்கிறான் அவன். அதுவே ஒரு உண்மையான பக்தனுக்கு எப்படி இருக்குது, இவன் அந்த காளியை அருள் புரிகிறான். பொதுவா கடவுள்னா அப்படித்தானே, எல்லாத்துக்குமே எல்லாரும் கடவுளை தானே கேட்டுப்பான். நோய் வருகிறவன் அந்த நோய் தீர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுவான், உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றவன் உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கை இருக்கும். அவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப அந்த அருளும் தானாக வந்து அமையும். இங்க இவன் கொள்ளையடிக்கிறவனா இருந்ததுனால இவன் அந்த காளியை பார்த்தேன்னு சொன்னான். இன்னொரு சமயம் அன்னையினுடைய சீடர் ஒருத்தர், அவர் ஒரு நாள் அன்னைக்கு பாத சேவை பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அம்மாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. அதனால மானிட உடம்பு இவங்க சொன்னது போல அதுதானே பார்க்கணும், மானிட இயல்பு இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணாங்களே, அந்த மானிட இயல்பும் இருந்தது. அந்த காலெல்லாம் சுருக்கமாக இருந்தது, பாதத்தில் இந்த பித்த வெடிப்புடெல்லாம் சொல்கிறோமே அது மாதிரி கொஞ்சம் சுருக்கம் இதெல்லாம் விழுந்து சாதாரண மானிட வயதான பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருந்தாங்க. அந்த சீடர் காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு, என்ன அது அம்மாவை எல்லாரும் அம்பிகைங்கிறாங்க தேவிங்கிறாங்க, அவங்க காலை பார்த்தா அப்படியா இருக்குது, எல்லா பெண்களையும் மானிட பெண்களுக்கு எப்படி வயசான காலத்துல உடம்புல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுமோ அது போலத்தானே இவங்களுக்கும் ஏற்பட்டிருக்குது, இவங்களை போய் அம்பிகைன்னு சொல்றாங்களே. அவர் ஏற்கனவே அம்பிகைன்னு நினைச்சவர் தான், இப்போ அவருக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு, நினைத்தாரோ இல்லையோ அடுத்த கணமே அந்த பாதங்கள் அப்படியே மாறிவிட்டன, அழகே வடிவான மலர் பாதங்களாக மாறிவிட்டன. உன் மலர் திருவடின்னு சொல்றோமே அது மலர் திருவடியாகவே மாறிவிட்டது. அழகே சுரூபமா இருக்குது, பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்குது. என்னடா இது அடுக்கு இப்படி மாறிடுச்சு, யார் இது, நம்ம அம்மாவா வேற யாராவது சந்தேகம் வந்துட்டு. அப்படி நிமிந்து பார்த்தா ஜெகதாத்திரி தேவி அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தான். என்னது அப்படி அப்படி கூட வச்சு பார்த்தான். ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா சாரதா தேவி தான் இருக்கிறாங்க. அப்புறம் காலை பார்த்தா அதே சுருக்கம் விழுந்த கால் தான் இருக்குது. இதுல எது உண்மைன்னா ரெண்டும் உண்மைதான். அப்ப இந்த மனிதன் பக்தனாக இருந்து பார்த்த போது அதற்கு ஏற்ற ஒரு காட்சியை கொடுத்தாங்க, அவன் கொள்ளையடிக்க போறவனுக்கு அதுக்கு ஏற்ற காட்சியை கொடுத்தாங்க. யார் யாருக்கு என்னென்ன எந்த வடிவில் யார் பார்க்க விரும்புகிறார்களோ அந்த வடிவில் அவர்களுக்கு அருள் புரிவது தானே என்னுடைய கடமை என்று பகவான் கீதையில் சொன்னது போல இதைத்தான் அன்னை சாரதா தேவியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அவருடைய இயல்பு இவ்வளவுதான், இதுக்குள்ள அடங்கி விடுகிறது என்று யாருமே சொல்லிவிட முடியாது. ஆனால் அதுக்குள்ள அடங்கணும்னு நினைச்சா அடங்கிடுவாங்க, நாம் விரும்பினா அதுக்குள்ள அடங்கிடுவாங்க. ஆனால் உண்மையில அதை தாண்டி தான் இருப்பாங்க. இதனாலதான் பல பேர் பலவிதமாக அவருடைய பெருமையை பாடி இருக்கிறார்கள். பாரத பெண்மையின் பூரணியே பக்தர் மனத்தொழில் காரணியேன்னு ஒருத்தர் பாடினார். பாரத பெண்மையின் பூரணி. இப்ப அம்மா அவங்க 2 பேரும் சொன்னது போல அவங்க தெய்வமா அல்லது மானிடமான்னு ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல, இவங்க என்ன சொல்றாங்க, பாரத பெண்மையின் பூரணி. இந்த நாட்டுக்கு பெண்மைன்ற அதற்கு சில இலக்கணங்கள் இருக்கின்றன, அது பரிபூரணமாக பொருந்தி இருந்த தேவி சாரதா தேவி முதல் வரியில. அதுக்கு அடுத்ததுல பக்தர் மனத்தொழில் காரணி, பக்தர்களுடைய மனத்தில் தேவியாக நீ இருக்கின்றாய் என்று சொல்கிறார். துறவுக்கும் தூய்மைக்கும் உருவே ஞான சுடர் பொங்கி எழ நின்ற திருவே அப்படி ஒருத்தர் பாடினார். துறவுக்கும் தூய்மைக்கும் உருவாக விளங்கியவர்கள்.
ஞான சுடர் பொங்கி எழ நின்ற திரு, அப்படியே ஞானமே வடிவமாக இருக்கிறாங்க. அந்த கட்டுரையில் எழுதினது போல சாதாரண கிராம பெண்ணாக எளிய பெண்ணாக இருந்த அதே சாரதா தேவி ஞான சுடர் பொங்கி எழ நின்ற திருவாக விளங்குகிறார்கள்னு ஒருத்தர் பாடியிருக்கிறார். இன்னொருத்தர் சொல்லுகிறார் சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி. அப்போ அவர் சக்தி ஸ்வரூபம், அந்த அம்பிகை தான் தேவி. இப்படி அவரவர்களுக்கு என்ன மனசுல தோன்றுதோ அப்படிலாம் அவங்கள வர்ணிச்சிருக்கிறாங்க. தோன்றுதுன்னு சொன்னா அப்படி தோன்ற வைத்தவங்களும் அவங்க தானே. ஆகவே சாரதா தேவி யார் என்ற கேள்விக்கு யாரும் விடை சொல்ல முடியாது. ஆனால் அந்த அதில் சொன்னது போல ஹர் லைஃப் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. எதனால எக்ஸ்ட்ராடினரி என்றால் சோ ஆர்டினரி. அவ்வளவு எளிமையாக வாழ்ந்து மிக 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 உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி, அது உதாரணம். அது பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றலாம், வழிபாடு செய்கிறவர்கள் வழிபாடு செய்யலாம். எப்படி இருந்தாலும் அவருடைய அருள் நம் மீது அப்படி அவர் பட்டுட்டா போதும். ஒரு கணம் நம்ம அவங்க ஊர்ந்து பார்த்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை புனித வாழ்க்கையாக, ஆனந்த வாழ்க்கையாக, அவங்க சொன்னது போல அந்த ஆனந்த நிறைகுடம் ததும்பி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்களே, அது இப்பவும் ததும்பி கொண்டு தான் இருக்கிறது. அதுல இருந்து நமக்கு வேணுங்கிறத ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டா போதும். அமிர்தம்னு சொல்றாங்களே, அந்த அமிர்தம் குடங்குடமாக குடிக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு துளி அருந்தி விட்டா கூட அந்த அமர நிலை வந்து வாய்த்து விடும். அதுபோல அன்னையினுடைய அந்த அருளாகிய அமிர்தம் நமக்கு என்றும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்வோம்.